இந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஒரு பேய் இருக்கு. அத பார்த்ததும் இவ மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. அந்த பேயும் தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விடுது. திருப்பியும் அந்த பேய பார்த்ததுமே சத்தம் போடுறா. அப்போ அவங்க அப்பா அங்க ஓடி வந்து என்னன்னு கேட்குறாரு. அவ பேய் இருக்கு அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா அவங்க கபோர்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்க பேய் இருக்கிறத பார்த்ததும் இவரும் சத்தம் போட்டு கத்துறாரு. அடுத்த நாள் காலைல திருப்பவும் அந்த பேய் வருது. அத பார்த்ததும் இவ கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அவளோட வாயே கட்டிருது. இப்போ அவளுக்கு உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டு குடுக்குது. சாப்பிடறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி குடுக்குது. இப்ப தான் அந்த பேய் மேல இருந்த பயம் அவளுக்கு போயிருக்கு. அடுத்ததா அவ வந்து புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக போறா. அங்க வந்து அவளோட நேம கிளாஸ்ல கேட்குறாங்க. இவ சொன்னதும் எல்லாருமே நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த பேய் எல்லாரோட பெஞ்சுக்கு அடியிலயும் போய் அவங்க கால்ல போட்டிருக்க ஷூக்க லேசா கட்டி விட்டுருது. இப்போ கிளாஸ்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சதும் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எழும்பி வீட்டுக்கு போலான்னு இருக்கும்போது கீழ விழுந்துடுறாங்க. இப்படி ஒரு பேய் உங்க கூட இருந்தா என்ன எல்லாம் பண்ணுவீங்க?